Hi friends, welcome to our channel வேல் நைட்டி மெட்டீரியல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து நைட்டி ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி எப்படி கார்ட் செட் வந்து கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு நைட்டி மெட்டீரியல் வந்து எடுத்திருக்கேன், சேம் கலரில் எடுத்திருக்கேங்க. ஏன்னா ஒரு நைட்டி மெட்டீரியல் யூஸ் பண்ணி கார்ட் செட் வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக நான் ரெண்டு மெட்டீரியல் எடுத்திருக்கேன். ஒரு மெட்டீரியல் ஒரு ஃபேப்ரிக்கில் பார்த்தீங்கன்னா பேண்ட் கட் பண்ண போகிறேன், ஒன்றில் வந்து டாப் வந்து கட் பண்ண போகிறேன். ஷார்ட் டாப் தாங்க நான் வந்து பண்ண போகிறேன். இப்போ வந்து நம்ம பலாசோ பேண்ட் கட் பண்ணலாங்க. நான் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஈவன் பண்ணிக்கிறதுக்காக ஒரு லைன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணி நான் ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். கீழே எப்பவுமே எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச் இந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸஸாக நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் மேலே வந்து இங்கிருந்து மேலே வந்து நான் 1 இன்ச் மார்க் பண்ணுறேன். இந்த 1 இன்ச் எதுக்குன்னா நான் மடிச்சடிக்கிறதுக்காக 1 இன்ச் மார்க் பண்ணுறேன். என்னோட பேண்டோட ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 இன்ச் வரைக்கும் 10 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேங்க. பலாசோ பேண்ட் 10 இன்ச் போதுமானது எனக்கு. ஸோ நான் வந்து 10 இன்ச் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இங்கே இந்த 2 லைன் இங்கே ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த லைன்லேருந்து கீழே உள்ள லைனில் நம்ம க்ராஸாக லைன் போட போகிறோம் இப்போ. ஓகேங்களா, கட் பண்ணும்போது நம்ம இந்த லைன்ல தான் கட் பண்ணுவோம் க்ராஸா. இங்கே இந்த கிராச்சோட இந்த பாயிண்ட்ல கீழே லைன்த் வந்து 1.5 இன்ச் எக்ஸஸாக இருக்கு, இங்கே 1.5 இன்ச் மேலே இருக்கு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, டிராயிங் தெரியும்னு நினைக்கிறேன் நான். இந்த 1.5 இன்ச் எதுக்காக நான் வரைஞ்சிருக்கேன்னா இந்த மாதிரி கிராஸ் லைன் போடுறது. இந்த மாதிரி நீங்க கிராஸா லைன் போட்டு நீங்க டிரா பண்ணும்போது உங்களோட பேண்ட் அந்த சென்டர்ல வந்து ஏறிட்டு வர ப்ராப்ளம் வராது. அதுக்காக தான் நான் இந்த மாதிரி டிரா பண்றேன். அதுல இருந்து இங்கிருந்து திரும்ப 1 இன்ச் மார்க் பண்ணி நான் இந்த 1 இன்ச் எதுக்கு மார்க் பண்றேன்னா பேண்ட் வந்து கீழே மடிச்சடிப்போம் இல்லைங்களா, அதுக்காக. என்னோட லென்த் பார்த்தீங்கன்னா 38. நான் 38 இங்க வந்து மார்க் பண்ணியதுங்க. 38 இன்ச்ல வந்து நான் மார்க் பண்ணியாச்சு. இப்போ மேலே நம்ம பெல்ட் வந்து மடிச்சடிக்க போவோம் இல்லைங்களா, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக 1.5 இன்ச் எலாஸ்டிக் தாங்க வைக்கணும். 1 இன்ச் எலாஸ்டிக் வைக்கும்போது பேண்ட் போடும்போது என்ன ஆகுனா அது வந்து மடிஞ்சு மடிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து 1.5 இன்ச் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்போ நான் வந்து இங்கே வந்து 1.5 இன்ச் நான் எலாஸ்டிக் வைக்க போகிறேன். அதுக்காக எலாஸ்டிக்கை ஃபோல்ட் பண்ணுறதுக்காக 2 இன்ச்சஸ் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் எக்ஸ்ட்ராவா. ஸோ நான் வந்து இது தனியாலாம் பெல்ட் வைக்க போறதில்ல. இந்த பெல்ட்டை வந்து அப்படியே நான் இந்த பேண்ட் கூட அப்படியே மடிச்சிட போறேன். ஸோ அதனால நான் 2 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். எலாஸ்டிக் வந்து இங்கே 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணியாச்சு. இனி அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹிப் சைஸ்ங்க. ஹிப் சைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 44 வருதுங்க. 44 டிவைடட் பை 4 போட்டோம்னா 11 இன்ச்சஸ். நான் 11 இன்ச்சஸ் இங்கே மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நான் லூஸ் வந்து ஒரு 4 இன்ச்சஸ் கிட்ட மார்க் பண்ணுறேங்க. மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து கிராச் லென்த் பார்க்கலாம். நார்மலாக கிராச் லென்த் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா உங்களோட ஹிப் சைஸ் டிவைடட் பை 4 போட்டுக்கோங்க. கிடைக்கக்கூடிய வேல்யூவில் நீங்கள் +3 ஆட் பண்ணிங்கன்னா போதும். இது ப்ளஸ் சைஸ் இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. இது நார்மலாக ஸ்மால் சைஸ்னாலும் பரவாயில்ல. உங்கள் ஹிப் சைஸ் டிவைடட் பை 4 +3 மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஸோ எனக்கு வந்து 11 வந்துச்சு. 11 + 3 14. 14 தாங்க இப்போ கிராச் லென்த். 14 நீங்க மார்க் பண்ணிக்கலாம். 14 மார்க் பண்ணியாச்சுங்க நானு. இங்க கிராச் வந்து நம்ம வந்து டிரா பண்ணிக்கலாம். இங்க ஒரு லைட்டா ஒரு கர்வ் மாதிரி நம்ம வந்து இங்க டிரா பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஷேப்ல ஒரு கர்வ் வந்து டிரா பண்ணிக்கலாம். இவ்வளவுதாங்க மெஷர்மெண்ட் இதுல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க நம்ம 10 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, இதுவும் இந்த கிராச் லென்த் கூட நம்ம ஜாயின் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் வந்து இதை கட் பண்ண போறேங்க. இப்போ வந்து கட் பண்ணியாச்சு பாத்தீங்களா. கிராச் லென்த்ல வந்து நம்ம இந்த கிராச் லென்த்ல ஆக்சுவலா நம்ம ஒரு ஜாயின் கொடுக்க போறோம். அது எதுக்காகனா நம்ம வந்து கிளியறது வந்து அவாய்ட் பண்றதுக்காக இங்க நம்ம ஒரு ஜாயின் கொடுக்க போறோம். அதை எப்படி கட் பண்ணணும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிட் எடுத்துக்கோங்க. இதோட பேலன்ஸ் பிட்டு இங்க வந்து ஜாயின் பண்ணி இருக்கணும். ஆக்சுவலா நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது ஓப்பன் சைடா தான் இருக்கு. நம்ம இங்க வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம்.
நான் இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இன்ச் எடுக்கிறேன் நானு. அப்புறம் இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 இன்ச்சஸ் வரைக்குமே நான் எடுக்கிறேன். 9 இன்ச்சஸ் போதும். 9 இன்ச்சஸ் எடுக்கிறேன். எடுத்து இந்த மாரி கிராஸா லைன் போட்டுக்கலாம். இந்த மாரி நீங்க வந்து பிட்ட கட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணும்போது, நீங்க வந்து கிராச் வந்து கிழியிற ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்க அவாய்ட் பண்ண முடியும். ஸ்டிச்சிங்க்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்றேன் நானு. இது பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ட்ரையாங்கிள் ஷேப்ல வந்தது இல்லைங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இங்க ஜாயின் பண்ணிக்குவோம். இது ஸ்டிச்சஸ் போட்டா இந்த மாரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல ஒரு மெட்டீரியல் எடுத்துட்டு, நம்ம இந்த கிராஸ் லைன்ஸ்ல வந்து ஜாயின் பண்ண போறோம். இந்த மாரி தாங்க நான் அந்த சென்டர்ல வந்து 2 ட்ரையாங்கிள் ஷேப் வந்து கிராஸ்ல ஜாயின் பண்றதுக்கு வேணும்னு சொன்னேன் இல்லைங்களா? அது 2மே நான் இங்க சென்டர்ல ஜாயின் பண்ணி எடுத்திருக்கேன். நமக்கு இந்த மாரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் தான் வேணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கீழ பார்ட் வந்து மடிச்சடிச்சுக்கலாம். இங்க 1 இன்ச் நான் விட்டிருந்தேன் இல்லைங்களா? அத மடிச்சடிக்க போறேங்க. மடிச்சடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் 2 இதுவும் நான் மடிச்சடிச்சுட்டேன் பாருங்க. பாட்டம் வந்து நம்ம அடிச்சடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த கிராச்ல வந்து இத எப்படி அட்டாச் பண்ண போறோம்னு பார்க்கலாங்க. இப்ப இந்த மாரி நீங்க கிராச் எடுத்துட்டீங்கன்னா, இந்த ட்ரையாங்கிள் வந்து இது வந்து கீழ வரணும். இது வந்து மேல அப்பர் பார்ட்டா வரணுங்க. இப்படி வச்சு நம்ம ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணி காமிக்கிறேங்க அது மட்டும். நம்ம வந்து கிராச்ச வந்து இழுக்கவே கூடாதுங்க. நம்ம வந்து இழுக்காம கொஞ்சம் லூஸா விட்டு நீங்க வந்து ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா கிராச் வந்து நம்ம கர்வ் ஷேப்ல கட் பண்ணியிருக்கறனால நம்ம இழுக்கும்போது அது இழுத்துட்டு வலிஞ்சுட்டே வருங்க. ஸோ அதனால நம்ம இழுக்காம வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க அந்த மாரி. பார்த்தீங்கன்னா, நான் ஒன் சைடு வந்து இப்படி ஜாயின் பண்ணியாச்சு. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு பேண்ட் இது இருக்கு இல்லைங்களா? அதுதான் ஜாயின் பண்ண போறோம். இது இந்த நெக்ஸ்ட் இதோடது இங்க வச்சு இப்படி ஜாயின் பண்ண போறோம். ஜாயின் பண்ணி காமிக்கிறேங்க அதுவும். இந்த நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இந்த பார்ட் வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் அத வந்து நீங்க கரெக்ட்டா ஈவன் பண்ணிட்டு நீங்க ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதோ இந்த மாரி கரெக்ட்டா நீங்க ஈவன் பண்ணிட்டு இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த கிராஸ் லென்த் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் ஜாயின் ஆயி வரும். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் வந்து 2 சைடும் அந்த கிராச்சோட சைடு வந்து அந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல வந்து கட் பண்ண பீஸு 2 சைட்ஸும் நான் ஜாயின் பண்ணியாச்சு. இனி நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நம்ம கீழருந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாங்க. இங்கேருந்து கீழருந்து ஃபுல்லாவே ஜாயின் பண்ணி நெக்ஸ்ட் லெக் இது வரைக்கும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மாரி. இப்ப பார்த்தீங்கன்னா, நான் ஃபுல்லாவே இங்க ஜாயின் பண்ணியாச்சுங்க 2 சைட்ஸு. 2 லெக்கும் இந்த மாரி ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதுல எலாஸ்டிக் வச்சுட்டோம்னா, இந்த பேண்ட் வந்து ஃபினிஷ் ஆயிருங்க. எலாஸ்டிக் வைக்கிறது பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து நான் வந்து 1 1/2 இன்ச் எலாஸ்டிக் எடுத்திருக்கேங்க. பெஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 1/2 இன்ச் தாங்க. ஏன்னா 1 இன்ச் நம்ம எலாஸ்டிக் வைக்கும்போது, ஆக்சுவலா அது மடிஞ்சு மடிஞ்சு போற ப்ராப்ளம்ஸ் வருதுங்க. ஸோ அதனால 1 1/2 இன்ச் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். நான் இங்க வந்து 2 இன்ச் மார்க் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா? அந்த 2 இன்ச் வரைக்கும் நான் இந்த மாரி மடிச்சு ஸ்டிச் பண்ணிட்டு காமிக்கிறேங்க. இந்த மாரி ஸ்டிச் பண்ணிட்டு காமிக்கிறேன் உங்ககிட்ட. இப்ப பார்த்தீங்கன்னா, நான் வந்து இங்க 1 1/2 இன்ச் நான் வந்து இங்க ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் போட்டாச்சுங்க. இப்ப வந்து நம்ம இந்த எலாஸ்டிக்க வந்து இன்சர்ட் பண்றோம். எலாஸ்டிக் வந்து எவ்வளோ எடுத்திருக்கேன்னா, நம்ம வந்து எந்த இடத்துல இந்த பேண்ட் போடுறோன்னு பாருங்க. அங்க வந்து நீங்க மெஷர் பண்ணுங்க. அந்த மெஷர்மென்ட்லேருந்து நீங்க 5 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணிட்டு, அந்த லெங்த்ல வந்து நீங்க எலாஸ்டிக் எடுத்துக்கலாம். இப்ப எலாஸ்டிக் வந்து நான் இன்சர்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, எலாஸ்டிக் வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். நம்ம இந்த இடத்துல ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சு. இது வந்து இங்க ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு, இந்த எலாஸ்டிக் மேல ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். அப்படி போடலன்னா எலாஸ்டிக் வந்து திரும்பிட்டே இருக்குங்க. ஃபைனலா எலாஸ்டிக் மேலயும் நம்ம ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சுட்டோங்க. இப்ப பேண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்க. ஃபைனல் அவுட்புட் இந்த மாரி தாங்க வரும் இந்த பேண்ட்ல. இந்த பேண்ட்ல பார்த்தீங்கன்னா, கிராச் லென்த் வந்து கிளியரா ப்ராப்ளம்ஸ் வராதுங்க. அப்புறம் வாக் பண்ணும்போது சென்டர்ல ஏறிட்டே இருக்கும் இல்லைங்களா? அந்த ப்ராப்ளம்ஸ் இதுல வராதுங்க. நீங்களும் இந்த மாரி ஸ்டிச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த நைட்டி மெட்டீரியல் வேணும்னா ஆர்டர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.